ஹாய் திஸ் டாக்டர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி. அதாவது இந்த விட்டமின் டி குறைபாடு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வயசானவங்களுக்கு தான் நம்ம இந்த விட்டமின் டி குறைபாடு அதிகமாக பார்க்க முடியும். அதே மாதிரி சன் எக்ஸ்போஷர், சூரியன் ஒளியே உடம்புல படாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த விட்டமின் டி குறைபாடு வரலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்றுல புண்ணு இருக்குது, இல்லை வந்து அசிடிட்டி, சீலியாக் டிசீஸ் மாதிரி ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அங்கே விட்டமின் டி அப்சார்ப்ஷன் வந்து சரியாக நடக்காது. அதனால் வந்து உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு வரலாம். அதே மாதிரி கிட்னி, லிவர், ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்க தான் செய்யும். சம்டைம்ஸ் சில பேருக்கு சில மெடிகேஷன்ஸ் எடுப்பாங்க. அதாவது இந்த ஸ்டீராய்டு ரொம்ப நாள் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ஃபிட்ஸ்க்கு மெடிசன் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை டிபிக்கு எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் டி வந்து கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதோட சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விட்டமின் டி கம்மியாக இருந்தால் என்னென்ன அறிகுறி காட்டும்னா, ஹேர் ஃபால் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன வேலை செஞ்சாலும் அவங்க ஈஸியாக டயர்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி மூட் ஸ்விங், எப்போ கோவம் வரும், எதுக்கு நம்ம அழறோம், எதுக்கு சோகமாக இருக்கும், எதுக்கு சிரிக்கிறோன்னே தெரியாமல் ஒரு மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்குலர் பெயின், அதாவது தசையெல்லாம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, சதெல்லாம் வலிக்குது எனக்கு. அதே மாதிரி வந்து கிராம்ப்ஸ் வருது, கால் கொஞ்சம் நடந்தாலே இழுக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே விட்டமின் டி குறைபாடு தான். ஃபைனலாக வந்து எலும்பும் சம்மந்தப்பட்ட வலி வரும். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், வயசானவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. எலும்புல வந்து டென்சிட்டி வந்து உருக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே எலும்பு வலி வரும். ஈவன் ஒரு ஹேண்ட் ஷேக் இப்படி கை பிடிச்சி ஹலோ அப்படின்னு சொன்னால் கூட அந்த எலும்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபேஸில் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு வெயிலில் போய் நிற்காம ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் குறைஞ்சபட்சம் நில்லுங்க. இல்லை வீக்லி அட்லீஸ்ட் 2 to 3 டேஸ் ஆகுது ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த சன் லைட்டில் போய் நில்லுங்க. சன் எக்ஸ்போஷர் நம்ம உடம்புல சன்ஸ்க்ரீன் போடாமல் போங்க. அதே மாதிரி ஃபேஸில் வந்து சூரியன் ஒளி படணும், கை காலெல்லாம் நல்ல ஒளி பட்டுச்சுன்னா அந்த சூரியனோட கதிர்வீச்சு நம்ம மேலே படும்போது நமக்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட் வந்து போதுமான அளவு கிடைக்குது. அதே மாதிரி எக்கு சாப்பிடுங்க, பால் சம்மந்தப்பட்ட பொருள், பால் இல்லை சம் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, கீரை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபுட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிங்க. போதுமான அளவு விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் சிம்டம்ஸ் அதிகமாக தான் இருக்குது, ரொம்ப எனக்கு டயர்டாக இருக்குன்னா நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். அவங்க பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க. அதில் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட் கொடுக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஃபுட் ஆல்ட்ரேஷன் பண்ணாலுமே போதுமான்றதை சொல்லுவாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது டிசீஸ் அசோசியேட்டடாக இருக்கான்றதையும் பார்த்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. தேவையான நெசசிட்டி ஆக்ஷன் வந்து டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை எடுத்தாலுமே சரியாயிடும் உங்களுக்கு. தேங்க்யூ.